ஹாய் வணக்கம், நான் தயாகர் ராஜகோபால். ஹாய் மைடி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடி வியூவர்ஸ். எஸ்டிஐடி சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வருஷம் எஸ்டிஐடி செலெக்ஷன் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே சிஓஇ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் போடுறேன். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை போய் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஆவல் தான் எல்லாருக்குமே இருக்குது. நான் லாஸ்ட் வீக் கேட்குறப்போ சனிக்கிழமை வரும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை வரதுக்கான சான்சஸ் இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்போ வந்து ரிசல்ட் வரவே வராது. சரி, திங்கக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ரிசல்ட்டை பற்றி எஸ்டிஐடியில் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மிங் தேர்ஸ்டே தான் வந்து ரிசல்ட் வந்து போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கம்மிங் தேர்ஸ்டே அப்படின்னா ஆல்மோஸ்ட் 29 ஆயிடுச்சு. ஜூன் 2 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி 11th ஒரு 10 நாளோ 20 நாளோ 30 நாளோ தள்ளி போகலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து 10th முடித்து 11th போகிறவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் தான் சொல்கிறேன், 1.5 மாதம் அந்த மாதிரி கேப் இருக்காது. எதுவாக இருந்தாலும் எந்த கேமில் இருந்தாலும் நான் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிசி, உங்களோட மார்க் ஷீட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களோட ஊரில் இருந்தும் 2-3 பசங்க வந்து செலெக்ஷன் போயிருந்தாங்க. எல்லாருக்கும் நான் இந்த அட்வைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டேன் சார், அதனால் ஹாஸ்டலில் செலெக்ஷன் கிடைச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ற விஷயம் வந்து யாரும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க. அந்த ஒரு 50,000 1,00,000 நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். சரி, கொடுத்தாச்சு, அது பரவாயில்ல. அதனால் அந்த 50,000 போனால் போகட்டும், நாட் அ ப்ராப்ளம். பட் நீங்கள் உண்மையிலே நல்லா பண்ணுறவராக இருந்தீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டிஐடிக்கு போங்க. ஏன்னா எஸ்டிஐடி முன்னாடி விட இப்போ வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. கடைசி ஒரு 2-3 வருஷமாக 4 வருஷமாகவே ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எஸ்டிஐடி இதை விட சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா ஹாஸ்டல்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து லைஃப் ஃபுல்லாக நான் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த ஸ்டேட் செலெக்ஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உறுதியாக நீங்கள் ஃபீஸே வேறு எங்கேயாவது கட்டியிருந்தாலும் நேராக அங்கே போய் ஜாயின் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க. கம்மிங் தேர்ஸ்டே வந்து ரிசல்ட் வருது. தேங்க்யூ, பாய்.